Ravis, welcome to our video world. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ தான் பார்க்க போறோம். And உங்களோட பாதத்தை ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு पर्सन பார்க்கறாங்களா அவங்க நம்ம காலை தான் பார்ப்பாங்க. சோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். யாருக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. சோ அதனால உங்க கால் ரொம்ப அழகா இருக்கணும். அழகா மீன்ஸ் ரொம்ப கிராண்டா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீட் அண்ட் க்ளீனா இருந்தாலே போதும். அது பார்க்கிறதுக்கு உங்களை ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். சோ அதனால அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க நெயில்ஸை நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ஒட்டை கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு நார்மலா மீடியம் சைஸ்ல நெயில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாம ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாம நீட்டா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க காலில் எந்த ஒரு டர்ட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளீனா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க உங்க பாடி வாஷ் பண்ணும்போது அப்போ உங்க ஃபீட்டை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க உங்களை கேர் பண்ணிக்கிறீங்களோ, உங்க பாடியை, உங்க ஹேரை, உங்க ஃபேஸை கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாதத்தை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். எந்த ஒரு டர்ட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பாலியேஷன். ஸோ உங்களோட ஃபீட்டில் நிறைய டெட் செல்ஸ்லாம் இருக்கும். எப்போவுமே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நியூ செல்ஸ் கிரியேட் ஆகும். அதனால நல்லா எக்ஸ்பாலியேட் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ப்ளஸ் லெமன் இல்லை ஹனி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிருங்க. பேசிக்கலாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி உங்களோட ஓல்டு செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூ செல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்க காலே ரொம்ப டேன் ஆன மாதிரி தெரியும். பிகாஸ் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கு. ஸோ அதனால அப்படி தெரியும். ஸோ அதனால நீங்க ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசேஷன் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரப்பு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சிட்டீங்க. ஸோ அப்படியே விட்டுறீங்க. அடுத்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ கழிச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறீங்கன்னா அப்போ பண்ணி எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் தினமும் உங்களோட காலை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில பேருக்கு காலில் ஒரு கிராக்காக இருக்கும். அண்ட் நிறைய வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அந்த பாதத்தில் கிராக் விழும். அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ட்ரையான லேண்ட் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி விரிசலாக விட்டு அதை தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வியூ தெரியும்ல, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அது எதனாலன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கனால இருக்கலாம். ஸோ அதனால உங்கள் ஃபீட்டை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுட்வேர் என்னன்னா, நீங்கள் செப்பல் ஏதாச்சும் ஷூ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் வெளியே போவீங்க. இப்போ இருக்க டைமில் எதுவுமே போடாமல் வெளியே போகவும் முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் சப்போஸ் சாண்டல்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே போயிட்டு இந்த சம்மர் டைம்லலாம் வெளியே போயிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் காலெல்லாம் வேர்த்து இருக்கும், நிறைய டர்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதனால உங்கள் காலை மட்டும் க்ளீன் பண்ணால் போதாது. காலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பழைய செப்பலே நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த டிசீஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால உங்கள் ஃபுட்வேரையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே என்ன சொல்கிறது, போயிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணணுன்றதுல அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சாண்டல்ஸ் செப்பல் இருக்குல்ல, அதை உங்க சைஸுக்கு ஏத்தாப்புல கரெக்டா வாங்கிக்கோங்க. பிகாஸ் நீங்க ரொம்ப டைட்டா வாங்கினீங்கன்னா அது உங்க காலை என்ன சொல்ற ஸ்கிராட்ச் மாதிரி பண்ணும். அதனால உங்க காலில் நிறைய மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி ஆயிரும். அது போறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதாச்சும் என்ன சொல்றது பல்ப் மாதிரி பிக்மெண்ட், அது என்னது புண்ணு மாதிரி நம்ம அதை ஆற வச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அது டார்க் ஸ்பாட் ஆச்சுன்னா அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாகவும் செப்பல் போடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் ஸ்லிப்பர் போடாதீங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு எது நடக்க ஃப்ரீயாக இருக்கோ அது மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக பெடிக்யூர் பண்ணியே ஆகணும். ஸோ அது உங்கள் ஃபீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேணா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பண்ணி விட ஆள் இருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். அது உங்கள் காலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லே நான் பெடிக்யூருக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நெயில் நல்லா ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்
ஃபீட்டுக்கு வந்து எந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு நியூட் கலராக போகலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப டார்க் ஷேடாக போகலாம், பிளாக் அந்த மாதிரி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ சொன்னது வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், இது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.